Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We copy you on the ground. You got a bunch of guys about to turn blue. Governments worldwide are struggling to contain a new virus that could have a huge impact on billions of lives worldwide. The virus is called Truth. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே கொரோனா வைரஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்கான பேண்டமிக் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா விதமான கண்டென்ட்ஸையும் கண்டுபிடிச்சி சென்சார் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபேக்கான ஸ்டஃப் மட்டும்தான் இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்குது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிற மாதிரியே சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான், இந்த பேண்டமிக் பற்றின விஷயங்கள் மட்டும்தான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினலாக எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சென்சார்ஷிப் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. அதான் நிறையா ட்ரூத் சேனல்ஸ் கூட கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேர் யூஸ் பண்ணாமல் ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொரோனா இன் மீடியா, கொரோனா இன் ரியாலிட்டி. சாதாரண சீசனல் ஃப்ளூ இதை அப்படியே பெருசாக பில்டப் பண்ணி எதோ பண்ணிகிட்ருக்காங்க. I am coronavirus, the great and powerful. Pay no attention to that agenda behind the curtain. இது ஒரு பாப்புலரான மூவி சீனு. கர்டனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா, அந்த சீன். பில்கேட்ஸ் இந்த கொரோனா விஷயத்தில் நடந்த நல்ல விஷயம், பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ப்ரோவேக்சர்ஸ் பி லைக். ப்ரோவேக்சர் அப்படின்னா வேக்சின் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறவங்க. ஆன்டி வேக்சர் அப்படின்னா வேக்சின்ஸ்லாம் உண்மையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேக்சின்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்கிற அந்த மாதிரியான ட்ரூத் சீக்கர்ஸ். வைரஸஸ் ஆன் மை ஹேண்ட் ஆர் இன் த ஏர் அரவுண்ட் மீ. வைரஸஸ் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இன்டு மீ அண்ட் மை சில்ட்ரன், பட் மோஸ்ட்லி மை சில்ட்ரன். வேக்சின்ஸ்னால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எடுத்து சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கோவிட் அக்கார்டிங் டு த மீடியா, கோவிட் இன் ரியல் டைஃப். ஃபுல்லாக பில்டப், வேறு எதுவுமே இல்லை. டியர் பிக்ஸி கிளாஸ். பிக்ஸி கிளாஸ்னால் இவங்க எதாவது சொல்கிறாங்கன்னா, இந்த நிறைய நாட்டிலலாம் இந்த ஷாப்ஸில் கண்ணாடி மாதிரி நிறையா போட்டு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. Thank you for protecting me from the cashier that just touched everything I am taking home. இந்த மாஸ்க் அது இதெல்லாம் போட்டுட்டு பயங்கர பில்டப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த கேஷியர்லாம் வந்து கேஷ்லாம் கையில் தான் எடுத்து வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட ஜெர்ம் தியரி கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்த்தா கூட இது ரொம்ப சில்லியாக இருக்குது. ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இன் 2040 trying to explain everything that happened in 2020. லைக் பாவம் அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ. இஃப் த கவர்மெண்ட் அனௌன்ஸ் டுநைட் தட் த பப்ளிக் மஸ்ட் நவ் க்ரால் அரவுண்ட் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பிகாஸ் த வைரஸ் ஹோவர்ஸ் 3 feet above த கிரவுண்ட், a lot of people would actually do it. கண்டிப்பாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ்லாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. டிவியில் வந்து புதிய கண்டுபிடிப்பு ரிசர்ச்சர்ஸ்லாம் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வேணால் கேட்பாங்க. ஃபியர் இஸ் யூஸ்ட் டு கண்ட்ரோல் யூ. காலங்காலமாக இதான் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போயும் இதான் நடந்துகிட்ருக்கு. பயத்தினால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கிறாங்க. டுடேஸ் கோவிட் நம்பர்ஸ் ஆர் பாசிபிளி தான் 1333 ஏதாவது வரும். ரியல் பேண்டமிக் டோன்ட் ரிக்வயர் எக்ஸாஜுரேட்டட் வைரஸ் மாடல்ஸ். நிறைய பேருக்கு பாதிப்பாகும்னு சொல்லிவிட்டு அவங்களாம் ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒன்று வெறித்தனமாக ஒன்று போட்டு காமிச்சு எல்லாத்தையும் பயன்படுத்துறது. ஃபால்ட்டி டெஸ்ட் கிட்ஸ், பிசிஆர் டெஸ்ட் கிட்ஸ் யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கே தெரியும் அது வந்து தப்பான ரிசல்ட்ஸ்லாம் வரும், நிறையா பாசிட்டிவ்ஸ் வரும்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் கூட நிறையா ரிசல்ட்டு பாசிட்டிவ் காட்டணும் அப்படின்றதுக்காகவே அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இங்கே ரிக்டு ரிசல்ட்ஸ், அதுவும் அதே தான். அண்ட் ஃபால்சிஃபைடு டெத் சர்டிஃபிகேட்ஸ். ஹார்ட் அட்டாக்னால் இறந்தவருக்கு கூட கொரோனா பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கை தூக்கிட்டு கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இவங்க இந்த டெஸ்டிங்கில் இன்னொரு பிரச்சனை கூட இருக்குது. என்னதுன்னா, இவங்க தான் நம்ம நார்மலாக ஹேண்டில் டச் ஆகும்போது பரவுதுன்றாங்க, நார்மலாக ப்ரீத்திங்கில் பரவுதுன்றாங்க.
ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் நேசல் ஸ்வாப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இது தேவையில்லாமல்? அதான் மூச்சு விட்டாலே பரவுது இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியாக இருக்கும். இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க ஃபேக் பேண்டமிக் பட் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் 2. இந்த மீம்ஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். வாட்ஸ் கேரியர் தென் அ வைரஸ் பிலீவிங் தட் எ கரப்ட் கவர்மெண்ட் கேர்ஸ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். எல்லா கவர்மெண்ட்டுமே ஃப்ராடு தான். ஒரு நல்ல கவர்மெண்ட் கூட எங்கேயுமே கிடையாது. நிறைய பேர் யூஎஸ் தான் அந்த மாதிரி, வேறு நாடு தான் அந்த மாதிரி, இந்தியாலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே கரெக்டு தான். இப்போ கூட பில்கேட்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தானா அவன் சொல்கிறது எல்லாருமே இங்கே பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். யார் ஆட்சியில் இருக்கான்றது மேட்ரே கிடையாது. இங்கே பணம் தான் எல்லாமே. ஓகே, கேன் வி ஆல் ஜஸ்ட் அட்மிட் இட் நவ்? ஜார்ஜ் ஆர்வெல் வாஸ் ரைட். இந்த 1984 சொல்லி ஒரு புக் இருந்துச்சு இல்லையா, அதை பற்றின மீம். அந்த புக் போய் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். லெட்ஸ் புட் இன் அ லிட்டில் பிட் ஆஃப் மார்ஷியல் லா ரைட் ஹியர். இவர் பாப்னு நினைக்கிறேன், ஃபேமஸான அந்த பெயிண்டர். அவரோட ஒரு காமெடி குவாட். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வரையும்போது புதுசாக ட்ரீலாம் வரையணுன்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவார். இந்த குவாரண்டைன் டைமில் திடீர்னு இந்த மாதிரிலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துச்சு இல்லையா, கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் மார்ஷியல் லா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீன். ஸோ யூ ஆர் டெல்லிங் மீ the same guy that said in a TED talk in 2010, if we do a really good job on a new vaccine we could lower Earth's population by perhaps 10 to 15, is now making a COVID-19 vaccine and people can't wait to get injected with it. Y'all wild. நிஜமாவே தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆள் தான் அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூட அந்த வீடியோலாம் ஆன்லைனில் தான் இருக்குது. அப்போயும் கூட ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆள் மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோவேக்சர்ஸ்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இதே மாதிரி தான் ஒரு க்ளோஸ் மைண்டடாக தான் இருக்காங்க. இனிமேலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இஃப் யூ பிலீவ் த கொரோனா ஹோக்ஸ் இஸ் ரியல் அண்ட் த டெஸ்ட் அண்ட் வேக்சின் வில் ஹெல்ப் யூ தென் யூ மைட் பி ஓகே. அதுவும் டூ மச்சாக இருக்க வேணாம். ஹேர் சலூன் ஓனர்ஸ் வாஸ் ஜெயில்டு ஃபார் கண்டக்டிங் பிஸ்னஸ். இது ஆக்சுவலாக நியூஸில் ஒரு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பீச்சஸ் ஆர் லாக் டவுன். ஸ்வாட் டீம் வாஸ் யூஸ்ட் ஆன் அ பார் ஃபார் ரீஓப்பனிங். சைனீஸ் கவர்மெண்ட் ஹேஸ் ட்ரோன்ஸ் டேக்கிங் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் தேர் ஆர் ஹாட்லைன்ஸ் டு ஸ்னிச் ஆன் லா பைண்டிங் சிட்டிசன்ஸ். இந்த லா வந்து எந்த நாடு ஞாபகம் இல்லை, ஆனால் இது வந்து ஒரிஜினலாக ஒரு லா இருக்குது. உங்களுக்கு நெய்பர்ஹுட்லலாம் யாராவது வந்து மாஸ்க்கு போடல, இல்லைனா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணலன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள வந்து போட்டு கொடுக்கலாம். இதுவும் ஒரு லா ஆக்சுவலாக. பிகாஸ் திஸ் இஸ் த நியூ நார்மல். இப்போ வந்து எல்லாருமே நார்மலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. நியூ நார்மலுக்கு தான் போவாங்களே தவிர நியூ நார்மல்னால் இப்போது மாஸ்க்லாம் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இனிமேல் நடக்க போகுது. நம்ம இந்த ஃபேக் பேண்டமிக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தோமோ அந்த மாதிரி மறுபடியும் நம்ம மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. இவங்க விடவே மாட்டாங்க. ஆல்ரெடி வேக்சின்ஸ்லாம் நிறையா இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் விற்று காசு பார்க்காம விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம பழைய மாதிரி இந்த ஃபேக் பேண்டமிக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி ஃபைன் வாங்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் கண்டினியூ தான் ஆகுமே தவிர ஸ்டாப் ஆகாது. கோ ஹெட் அண்ட் ஸ்மோக். நோபடி இஸ் டெட் ஆஃப் கேன்சர் ஆர் ஹார்ட் டிசீஸ் சின்ஸ் த கொரோனா வைரஸ் கேம் அரவுண்ட். உண்மை தான். மற்ற டிசீஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. யார் இறந்தாலும் அது வந்து கொரோனா டெத் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹரி, வி டோன்ட் வாண்ட் டு பி லேட் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இண்டக்ட்ரினேஷன் into an Orwellian nightmare. ஆர்வெல்லியன் தான் அவர் 1984 புக் எழுதினார்ல, அவரை சொல்கிறாங்க. அவரோட நைட்மேர் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது 2020. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இண்டாக்ட்ரினேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அவங்க பண்ணுறது ஃபுல்லாமே இண்டாக்ட்ரினேஷன் தான். இதை மக்கப் பண்ணு, அதை மக்கப் பண்ணு,
கொஷின் கேட்காத, அது வந்து இன்டாக்ட்ரினேஷன் கேம்ப்ஸ், எஜுகேஷன் கிடையாது. ஸ்கூல் எல்லாமே இன்டாக்ட்ரினேஷன் கேம்ப்பு தான். If nurses have free time to make TikTok videos and engage in counter protests, then our hospitals aren't actually being overwhelmed. எந்த ஹாஸ்பிட்டலுமே ஓவராக ஃபுல்லெல்லாம் ஒன்றும் ஆகலை, எல்லாருமே ஃப்ரீயாக தான் சுற்றிட்டுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பழைய மீம். இது பழைய மீம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த ஃபேமஸாக டிக்டாக்லலாம் இந்த நர்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்த மீம் இது. அப்போ இந்தியாவில் டிக்டாக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். When everyone is freaking out over viruses while eating toxic foods and soft drinks with no nutritional values, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே இந்த ஃபுட்னால தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது, டிசீசஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த ஃபேக் பேண்டமிக் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உண்மையிலேயே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களாம் அந்த டேஞ்சரஸான டிசீஸ் வர வைக்கிற இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் விட்டுட்டு நல்ல ஃபுட்ஸுக்கே எப்பயோ மாறியிருப்பாங்க. டிவி வந்து எதை பார்த்துலாம் பயப்படுங்க, இதெல்லாம் உங்களுக்கு டேஞ்சர்னு சொல்லுதோ அதை மட்டும்தான் பார்த்து பயப்படுவாங்க, அதை மட்டும்தான் தள்ளி வைப்பாங்க. மற்ற விஷயத்துலலாம் நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி இருப்பாங்க. இதுதான் சீப் மென்டாலிட்டி. கொரோனா வைரஸ் பேண்டமிக், ஃப்ளாட் எர்த்தர்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் எர்த் சேனல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேக் பேண்டமிக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன குரூப் இருக்காங்க, ஹாஃப் ஒர்க் பீப்புளெலாம் அலைகிறாங்க. ஃப்ளாட் எர்த் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா என்னன்னு தெரில. ஃப்ளாட் எர்த் சேனல்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் பேண்டமிக்கை டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவங்க தான் மற்ற முக்கியமான விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஃப்ளாட் எர்த் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் கிடையாது. ஃப்ளாட் எர்த் தான் ஒரு முக்கியமான கீ. இந்த ஹோல் மெட்டீரியலிஸ்டிக் ஃபேக் வேர்ல்டுக்கும் இந்த ஃப்ளாட் எர்த் தான் ஒரு கீ, ஒரு கேட்வேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா மற்ற விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிடும். சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் வியர் அ மாஸ்க் பிகாஸ் தீஸ் கைஸ் சே ஸோ. இவங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க, சேட்டன் ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கும்பலாக நின்றுட்டு தூரமாக நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. பார்க்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. த ரோனா வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபினிஷ் ஈட்டிங் வித்தவுட் யுவர் மாஸ்க். ஃபுல்லாக மாஸ்க் போட்டுகிட்டே சுற்றணுமா, ஆனால் சாப்பிடும்போது மட்டும் கழட்டிட்டு சாப்பிட்லாமா. இதுவும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிற விஷயங்கள் தான். அகெயின் நான் மறுபடியும் கூட சொல்கிறேன், இது வந்து ஒரு ஃபேக்கான பேண்டமிக். இங்கே எந்த விதமான டெட்லி டிசீஸும் கிடையாது. சீசனல் ஃப்ளூ தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே இந்த சீசனல் ஃப்ளூ வந்துச்சுனாலும் 2 நாளில் சரியாகிரும், அவ்வளவுதான். இதை பில்டப் பண்ணி வேக்சின் விற்கலான்னு இருக்காங்க, அவ்வளோதான் அந்த விஷயம். Okay, so maybe we lied about the wars and the economy and your food supply and the drug war and ecological disasters, but you can totally trust us on the coronavirus thing because we care about you and your family. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் இதை ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடணும். இந்த விஷயத்துலலாம் ஏமாற்ற மாட்டாங்க, அந்த விஷயத்துலலாம் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு சில விஷயம் வேணால் அவங்க தப்பாக சொல்லியிருக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் அவங்க எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பாங்க. இன்னும் கூட இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சே நோ டு த பிரிக். பில்கேட்ஸ் பாவம், அந்த ஆள் மாட்டினா எல்லாருக்குமே இப்போது பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய ஃப்ராட்னு தெரிஞ்சிருச்சு. த வேர்ல்ட் இஸ் வேக்கிங் அப், தட்ஸ் வை தே வாண்ட் டு செட் இட் டவுன் பிஃபோர் தே லூஸ் கண்ட்ரோல். த பில்கேட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஷில் நாட் ப்ரிவைல். Fuck Bill Gates. Bill Gates is the fucking virus. நிறைய பேர் வேக்கப் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஃபேக் பேண்டமிக்கில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இதுதான். when you leave your family to go buying groceries and toilet papers. இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஹங்கர் கேம்ஸாக என்னன்னு தெரில. கொஞ்சம் மாதம் முன்னாடி ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே போகக்கூடாதுல்ல யாருமே. when you are shopping for a deep fryer but your brain
ஹேஸ் பீன் டீப் ஃப்ரைட் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போனீங்கன்னா பார்க்கலாம். இஃப் த கொரோனா வைரஸ் இஸ் fatal and scary as the left wants you to believe, where are the biohazard bins for us to discard our masks and gloves? அவ்வளோ சீரியஸெல்லாம் எதுவுமே பண்ணல இவங்க. ஒரு டெட்லியான பேண்டமிக்னு சொல்லி பில்டப் பண்ணாங்க. ஆனால் மூவிஸில் வர அளவுக்கு கூட எதுவும் ரியல் லைஃப்பில் பண்ணலை. எல்லாருமே ஒரு 10 ரூபா மாஸ்க்கை கட்டிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க்கு போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அந்த மாஸ்க் வந்து கர்ச்சீஃபை நம்ம சும்மா கட்டிட்டு போவாங்க இல்லையா பைக்லலாம் போகும்போது, அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஈக்குவல். ஒன்றுமே கிடையாது. த பேண்டமிக் isn't working anymore. Go ahead and start the race war. Send in George Soros paid agitators. கொரோனா பேண்டமிக் வந்து ஃபேக்குன்னு சொல்லி நல்லா எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜார்ஜ் ஃப்ளாய்டு அவங்கெல்லாம் அந்த சீன்லாம் நடந்துச்சாங்க. Maybe now Americans will realize that we can make it without celebrities and pro sports, but we cannot make it without farmers and ranchers. இது உண்மைதான். இவங்க செலிப்ரிட்டிஸ்லாம் தேவையே கிடையாதுன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ஷோலாம் கேன்சல் ஆகி எல்லாருமே ஆன்லைன் ஒன்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் ஃபுட் சப்ளைஸ் இல்லாமல் இப்போது எல்லாம் அதுதான் முக்கியம்னு சொல்லி மாறிட்டுருக்காங்க. மைண்டு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. Now that COVID-19 is stealing everyone's attention, you should look up what bills your country government is passing. கொரோனா வைரஸ் பேண்டமிக் ஃபேக் பேண்டமிக் நடந்ததுக்கப்புறமா, குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சில நாடுகளில் வந்து 5Gயை வந்து 5G வரலாம் அப்படின்னு சொல்லி பில்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க சில கவர்மெண்ட்ஸ் எல்லாமே. நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சாரி யூ டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் CV-19. பயங்கர காமெடியாக இருக்குது. I am wearing a cloth mask to stop a virus. I am installing a chain link fence to stop mosquitoes. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜெர்ம் தியரியை நம்பினா கூட மாஸ்க் போடுறதுன்றது இந்த ஃபென்ஸ் மாட்டுற மாதிரி. இப்போது ஓகே சிம்மு கத்தாத. சாரி அபவுட் தட். இப்போது நீங்கள் ஜெர்ம் தியரி நம்பினா கூட இந்த மாஸ்க் போடுறது வந்து இந்த ஃபென்ஸ் கட்டுறதுக்கு சமம். இவர் வந்து இது மஸ்கிட்டோஸ்னால் இது கொசுக்காக இது போடுறதா சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த மாதிரி அந்த மாதிரி கூட இல்லை. சைஸ் கம்பேர் பண்ணால் நம்ம வந்து காற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபென்ஸ் கட்டுற மாதிரி இந்த மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயம். இஃப் யூ டாலரேட் திஸ் யுவர் சில்ட்ரன் வில் பி நெக்ஸ்ட். இதுதான் நிறையா ட்ரூத் சீக்கர்ஸ் வந்து இது நல்லா பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ணலைன்னா, ப்ரொட்டஸ்ட் எதுலாம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, எதுவுமே எதிர்த்து கேட்காம விட்டுட்டோம்னா, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை இப்படியே நியூ நார்மல் சொல்லி கொண்டு போய் ஸ்லேவ்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க. மெக்கானிக்கல் வேர்ல்டு மாதிரி ஃபுல்லாக மாறிடும். இப்போ ஆல்ரெடி சர்க்கிள் போட்டு உட்கார சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ்லலாம் சில கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஏதோ கேஜஸ் மாதிரிலாம் பண்ணி வச்சு அதுக்குள்ளே குழந்தைகள்லாம் உட்கார வச்சுருக்காங்க. பார்க்கவே சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏதோ கேஜஸில் அனிமல்ஸ் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சோம்னா நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தணும். அப்போ தான் நிறையா மக்களுக்கு வந்து போய் சேரும். எல்லாருமே வேக்கப் ஆகுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மேண்டேட் பண்ணி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் ப்ரொட்டஸ்ட்லாம் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க. Got bored today, so I put a hazmat suit on and went around chalking a big red X on random people's driveways. காமெடி. இது வந்து மாஸ்க் பற்றி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா. ஜெர்ம் தியரி வந்து நம்பினா கூட அது வேஸ்ட் அப்படின்னு இதனால தான் சொன்னேன். ஏன்னா இந்த மாஸ்க்லேருந்து அப்படியே எல்லாமே வெளியே போகுது பார்த்தீங்களா. இது ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட்டிங்கு. ஃப்ளோரிடா அட்லாண்டிக் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரிஜினல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, மீம் கிடையாது. நிஜமாகவே இந்த மாஸ்க் எல்லாமே வேஸ்ட்டு. சும்மா வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இமேஜின் அ வைரஸ் ஸோ டெட்லி தட் யூ ஹாவ் டு கெட் டெஸ்டட் டு நோ இஃப் யூ ஹேவ் இட். ஆமாம், இந்த PCR டெஸ்டிங்லாம் யாருமே பண்ணலன்னா வச்சுக்கோங்களேன், நார்மல் காய்ச்சல் தான் சொல்லிவிட்டு அமைதியாக விட்டுருவாங்க. அது 2 நாளில் சரியாயிரும்.
I finally get why these guys never run after anyone. It's freaking hard to breathe with a mask on. ரொம்ப கஷ்டம். N95 அது இதெல்லாம் இதோ போட்டு அலையிறாங்க. உங்கள் லங்ஸுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது நார்மலாக ஃப்ரீயாக மூச்சு விடுறது மாதிரி இல்லாமல் மாஸ்க் போட்டோம்னா கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கோம். லங்ஸை ஓவர்லோட் பண்ணாதீங்க, நல்லது இல்லை. Marked safe from the virus that somebody who knows somebody who knows somebody who knows somebody has. யாருக்கோ ஆக்சுவலாக கொரோனா வைரஸ் வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகலை. சீசனல் ஃப்ளூ தான் கொரோனா வைரஸ்னு சொல்லி புதுசாக நேம் பண்ணி வச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்ச நாளில் சரியாகிரும். இது டெட்லி வைரஸ் கிடையாது. தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணி வென்டிலேட்டரில் போட்டு சாகடிக்கப்பட்டவங்க வேணால் இருக்காங்க. தப்பான மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்து தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். வேணால் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பாருங்கள். தப்பான மெடிக்கேஷன்ஸ்லாம் பண்ணுறனால தான் டெத்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. இப்போது அலோபதியிலலாம் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் மக்களை காப்பாற்றணும், அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்லாம் ஐடியாவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காசை அந்த பேஷண்ட்லேருந்து சம்பாதிக்கணும், அதுதான் விஷயம். அதனால தான் மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டமை ட்ரூத் சீக்கர்ஸ் யாருமே வந்து என்ன சொல்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெர்ம் தியரியும் அதில் ஒரு பேசிக் தான் மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டமில். நத்திங் குவைட் லைக் பீயிங் ஃபோர்ஸ்ட் டு கவர் யுவர் மவுத் டு சிம்பலைஸ் த எண்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச். எனிவேஸ், stay safe, wash your hand and social distance blocked. ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு மீம் ஞாபகம் வருது. இங்கே நம்ம நாட்டிலே கூட ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னது டாஸ்மாக் தான் ரீஓப்பன் பண்ணாங்க. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. குவாரண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா திடீர்னு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இது ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸில் இருக்குது, காலேஜஸ்லாம் க்ளோஸ் ஆகிருச்சு, முக்கியமான விஷயம் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்த சோஷியல் கேதரிங் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னாங்க, கோயில், சர்ச்சு, அது இது எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஆனால் டாஸ்மாக் ஓப்பன் ஆயிடுச்சு. காமெடியாக இல்லை? சர்க்கிள் இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பஞ்ச் பாப் சீன். இதில் என்ன நடக்கும்னா, ஸ்பஞ்ச் பாப் அப்புறம் பேட்ரிக் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே உட்காந்துக்குவாங்க. இது ஏதோ ஒரு கரடி மீன் சம்திங், இது பேர் ஞாபகம் இல்லை. இந்த மீன் வந்து சர்க்கிளை தாண்டி உள்ளே வராது. இவங்க சர்க்கிள் போட்டு உள்ளே உட்காந்தோடனே சேஃப் ஆகிட்டாங்க. இந்த சீன் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்குவிட்வேர்டு வந்து அவங்க மேலே உட்காந்துருக்காங்க. சர்க்கிளில் போட்டால் அது வந்து அட்டாக் பண்ணாது, அதுதான் பேசிக் கான்செப்ட். இதே தான் ரியல் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. சர்க்கிளில் போட்டால் உள்ள வைரஸ் வராது. கேட்டால் சோஷியல் டிஸ்டன்சிங்காக ஃபுல்லாக லேசி. இவங்க இந்த கான்செப்டே ஒரு இடியாட்டிக்காக இருக்குது. லேசிலாம் இல்லை, லேசினா என்ன சொல்கிறது, புதுசாக பயமுறுத்துறது கூட ஒன்று க்ரியேட் பண்ண தெரியல. சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஒரு ரொம்ப பழைய கான்செப்ட், அதுவும் ப்ரூவ் பண்ணாத ஒரு கான்செப்ட். அதை வச்சுட்டு இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேக் பேண்டமிக் ரொம்ப இடியாட்டிக். when you are complete done with COVID, lockdowns, pandemics, Mr. Gates, MSM bullshit and false flags. கையில் ஒரு துப்பாக்கி, ஒரு suitcase. when someone goes grocery shopping with a mask, face shield and gloves on, but they are putting beer, cigarettes and GMO food in their shopping cart. அதிலலாம் ஷாப்பிங் கார்ட்லலாம் பப்ளிக்காக யூஸ் பண்ணால் எதுவும் ஆக போகிறது இல்லையாண்ணே. seeing all the new masks people are making to match their outfits. ஃபஸ்ட் ஏதோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ போகிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஷர்ட் கலருக்கு, ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர்லாம் என்னது ஏதோ சம்திங் இந்த ஸ்பைடர்மேனு, பேட்மேனு அந்த மாதிரிலாம் கூட போட்டு சில பேர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. A virus so deadly that what's supposed to be used as a one-time PPE against exposure and or transmission is now suddenly being sold as a part of outfits like shoes for multiple reuse. அதான் ஆல்ரெடி இப்போ கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி தான். ஏதோ மாஸ்க்லாம் ஒரு சீரியஸான விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அது ஏதோ
ஒரு காஸ்டியூமில் அதுவும் ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டு வருவாங்க எல்லாருமே. Why are all humans wearing muscles? Did they all bite someone? மசில்ஸ்னால் இந்த டாக்ஸுக்கெல்லாம் இப்படி முன்னாடி வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போடுவாங்க இல்லையா, இப்படி மேலே கவர் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி கழுத்துலேயும் போட்டிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராப் மாதிரி. அது மாதிரி போட்டோம்னா நாய் வந்து யாரையும் கடிக்க முடியாது, அதுக்காக போட்டுருச்சு. People aren't social distancing correctly. Release the hurricanes. இந்த டைமில் ஒரு ஏதோ சம்திங் ஹரிக்கேன்ஸ் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் சம்திங் வந்துச்சாங்க யூஎஸில். ஸோ இஸ் கொரோனா இன் த ரூம் வித் அஸ் ரைட் நோ கேரன். கேரன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பப்ளிக்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மெயின் ஸ்ட்ரீமை ஃபுல்லாக நம்பிகிட்டே இருக்க அந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ். மோஸ்ட்லி இந்த மாம்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, மெயின் ஸ்ட்ரீம்லாம் ஃபுல்லாக நம்பிட்டு மற்ற எல்லாரையுமே சண்டை போட்டுட்டு. சும்மா கேரன் அப்படின்னு சொல்லி மீம்ஸ்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வந்துட்டு இருக்கும். ஒருத்தவங்களோட பேர் கிடையாது, அது வந்து ஒரு டைட்டில் மாதிரி கேரன் அப்படின்றது. If the virus is spread by drop of saliva and therefore a mask is necessary because otherwise a single drop of saliva can infect an entire city, why do they have to stick a swab deep in the back of your head to collect the COVID samples? உண்மை தானே, அவங்க தான் டச் பண்ணால் பரவுன்னாங்க, காற்றுல பரவுன்னாங்க, சலைவாவில் பரவுன்னாங்க, அதுக்கு தான் மாஸ்கே போட சொன்னாங்க. ஆனால் டெஸ்டிங்ஸ்லாம் போனோம்னா அவ்வளோ பெருசாக சம்திங் குச்சி மாதிரி சம்திங் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேசல் ஸ்வாப்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து பிரெயினுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க லேயர் வரைக்கும் போகுது. எதுவுமே ஒரு சென்ஸே இல்லை, இதில் அந்த லாஜிக்கே கிடையாது இவங்க பண்ணுற விஷயத்துலலாம் பார்த்தா. When you get arrested for not wearing a mask by people not wearing a mask, you realize this is not about a virus. இது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் மட்டும்தான், சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்னா இந்த ஃபேக்கான பேண்டமிக் தான். நிறைய பேர் ஆல்ரெடி அரெஸ்ட்லாம் ஆகிருக்காங்க. Here's a little song I wrote for the government called Stick Your COVID Vaccine Up Your Ass. Okay. When they start talking about the second wave but you're still looking for the first one. ஃபஸ்ட்டு வேவே இன்னும் வரலை, செகண்ட் வேவ் வரும்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரோனா வைரஸ் பற்றி ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா டிவியை டப்புன்னு ஆஃப் பண்ணிடுங்க, பயம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், ஐ ப்ராமிஸ். Do you really think the public will buy CV-19? Please, 90% of them still believe they're monkeys on a spinning ball. கண்டிப்பாக ஃப்ளாட் எர்த்தர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஈஸியாக எக்ஸ்போஸ், இந்த கொரோனா வைரஸ் வந்து பேண்டமிக் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருந்துச்சு. கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து காஸ்மாலஜி பற்றி ஏமாற்றிருக்காங்க, இந்த விஷயம்லாம் ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க எல்லாருமே ஈஸியாக ஜெர்ம் தியரியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க, கொரோனா வைரஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போது ஜெர்ம் தியரி அப்புறமா இந்த ஃபேக் பேண்டமிக் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா காஸ்மாலஜியில் எவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளாட்டை பற்றி புரிஞ்சுக்குவீங்க, கொஞ்ச நாள் போதும் உங்களுக்கெல்லாம். கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கொஞ்ச நாள்லேயே நீங்கள் காஸ்மாலஜி பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. மீ பீயிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் 2020 ஒரு சின்ன கேப் விட்டு அந்த கேப்பில் இதுவும் நல்லாயிருக்கு. இட் புட்ஸ் the mask on its skin or it stays in lockdown. இது மூவி சீன் எனக்கு ஆக்சுவலாக தெரில இந்த மூவின்னு. ஓகே, COVID-19 pandemic, worldwide lockdown, death tolls rises, hospital war zones, nurses. இது நர்ஸ்லாம் டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எடுத்தது. when I see another unmasked person in the grocery store. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்றவங்களாம் மாஸ்க் போட்டு ஏதோ ஒரு மாதிரி, ஏதோ மூவியில் இருக்க மாதிரி இருக்காங்க, மாஸ்க்லாம் போட்டுட்டு இப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பீப்புள் ஸ்டாண்டிங் இன் த ரெயின் பிகாஸ் தட்ஸ் வேர் த பெயின் டெல்ஸ் தெம் டு ஸ்டாண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர் த ஆவ்னிங். இதுக்கு அடியில் நிற்காமல் மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சர்க்கிள் மேலே நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சீப்ஸ் மென்டாலிட்டினா இதுதான்.
What keeps the woman in red from turning around and coughing on the cashier in back? Nothing. It's an illusion of safety, just like the lockdown orders. நியூ நார்மல் படிப்படியாக வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி போச்சுன்னா அவங்க நியூ நார்மல்னு சொல்லிவிட்டு நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரிஜினலாக வைரஸ் கிடையாது, ஒரிஜினலாக டெட்லியான வைரஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம். ஃபேக் பேண்டமிக். 1980 I bet there will be flying cars in the future. 2020 எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு பயந்து செத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு நைட் மேர் மாதிரி இருக்குது. இங்கே செக்கிங் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பயம் இருக்குன்னா எதுக்கு வீட்டை விட்டு வெளில வரீங்க? மெயின் ஸ்ட்ரீம் தான் பார்க்குறீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே டிவி முன்னாடி சோஃபாவில் படுத்துக்க வேண்டியதானே. மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ். Remember when all your fans thought you were going to investigate vaccines, but now you are helping Bill Gates force them on public. இந்த கியோனான்லாம் நம்பிட்டு இருந்தவங்க இப்போ இன்னும் கூட ட்ரஸ்ட் த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறதே கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அகெயின் நான் கியோனான் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் த பிளான்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு செக் த பிளான். ட்ரம்ப் வந்து மற்ற பிரசிடென்ட்ஸ் மாதிரியே தான் ஒரு கரப்டான ஒரு ஓவராக போனால் ஒரு ஆக்டர்னு வேணால் வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ட்ரம்ப்லாம் மற்ற பிரசிடென்ட்ஸ் மாதிரியே தான். அவங்க லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க. நல்லதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அவங்க பண்ணலை. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் கியோனான் பற்றின வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நோ கிரிட்டிக்கல் திங்கிங் ஹனி, டூ வாட் த கவர்மெண்ட் அண்ட் செலிப்ரிட்டிஸ் சே. Okay, 1 second. And no critical thinking honey, do what the government and celebrities say. மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸோட குழந்தைங்கள்லாம் பாவம். இப்போது செலிப்ரிட்டிஸ் ஏன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, செலிப்ரிட்டிஸும் இந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆட்ஸ்லலாம் நடிக்க சொன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடிப்பாங்க. வேக்சின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச பாப்புலரான செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வேக்சின் போட்டுக்கோங்க, அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்காக பேசுவாங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ் ஒர்க் பீப்புள்னால் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் சீப்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டிவியில் வந்துச்சுன்னா அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அது ரொம்ப டேஞ்சரஸ். நார்மலாகவே வேக்சின்ஸ்லாம் ஜெர்ம் தியரி தான் பேஸ் பண்ணியிருக்கு. அது வந்து எதுவுமே கரெக்டாக வேலை செய்யாது. அது பாடிக்கு கெட்டது மட்டும்தான், நல்லதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம இம்யூனிட்டி வந்து நம்ம நார்மலாக டயட்டை யூஸ் பண்ணியே இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணலாம். பாடியில் இருக்க அந்த டாக்ஸின்ஸை வெளியே என்ன சொல்கிறது, டாக்ஸின்ஸ் பாடியில் இருந்துச்சுன்னா தான் டிசீஸ் வரும். அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியே அனுப்பிட்டால் போதும், நம்ம பாடி வந்து கிளியர் ஆகிரும். இதே தான் எல்லா ஆல்டர்னேட் மெடிக்கல் சிஸ்டமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் பற்றி நான் வேணால் கீழே சில புக்ஸ்லாம் லிங்க் தரேன், படித்து பாருங்கள். யுவர் ப்ரோக்ராம் டு பிலீவ் இன் வைரஸஸ். நம்ம நிறையா மூவிஸில் ஃபேக் பேண்டமிக் பற்றிலாம் நிறையா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு மூவி ஞாபகம் இருக்குது, இந்த கண்டேஜியன் மூவி ஞாபகம் இருக்குது. எவ்வளோ பேருக்கு கண்டேஜியன் மூவி வந்து இப்போ கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு ஆக்சுவலாக. அது வந்து இதே மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி சம்திங் தான் வரும். வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே அட்டாக் ஆவாங்க. திடீர்னு மேஜிக்கலாக ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா மூவிஸ் வந்து இருக்குது. எல்லாமே பேண்டமிக் மாதிரி தான் இருக்கும். இப்போ நடக்கிற மாதிரியே தான் அந்த மூவிஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. I don't know about you, but I'm more concerned with extreme poverty, human trafficking, pedophilia and the war crimes. So don't lecture me about a virus with a mortality rate of 0.4%.
ஹங்கர்னால தான் வேர்ல்டில் அதிகமாக இறந்துட்டு இருக்காங்க, முக்கியமாக குழந்தைகள். உண்மையிலே இந்த பில்லியனர்ஸ்க்கெலாம் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வேர்ல்டு ஹங்கரை ஃபஸ்ட்டு நிறுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வேக்சின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது நிறைய இடங்களில், முக்கியமாக யூஎஸில். பீடோபிலியா அப்புறமா ஹியூமன் டிராஃபிக்கிங் ரெண்டுமே கனெக்டட். வார் கிரைம்ஸ் அது யூஎஸ் தான் பண்ணிகிட்டு இருக்குது மோஸ்ட்லி. நம்ம மெயின் ஸ்ட்ரீமை தாண்டி நம்ம என்றைக்கு பார்க்குறோமோ அன்றைக்கி இது எல்லாமே நமக்கு அப்படியே கண் முன்னாடி தெரியும், இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. வேர்ல்டு ஒன்றும் சன்ஷைன் அண்ட் ரெயின்போஸ் கிடையாது. இது ஒரு கேவலமான வேர்ல்டு. ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன், ரொம்ப மோசமான இடம். டிவிலையோ மூவிஸ்லையோ நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமான இடம் இந்த வேர்ல்டு. வேர்ஸ் வேர்ல்டோ 2020 எடிஷன். இந்த மீம் ஆக்சுவலாக எனக்கு புரியல. க்ளோஸ்ட் ஸ்டோர் சைன், யூ மஸ்ட் வேர் அ மாஸ்க் டு ஷாப் ஹியர். மீ, if someone asks you why you don't wear a face mask, tell them you don't believe in conspiracy theories. மெயின்ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி இந்த ஃபேக்கான பேண்டமிக். திஸ் பீச் இஸ் அன்சேஃப், கோ ஓவர் தேர் டு வால்மார்ட். நிறைய பேர் ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க குவாரண்டைன் ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன். பீச் போனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சலூனில் ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாரையோ ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறையா தடவை நிறையா விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. வேர் இன் திஸ் டுகெதர். அந்த குவாரண்டைன்லாம் நடக்கும்போது, முக்கியம் அந்த ஸ்டார்டிங்கில் குவாரண்டைன் நடக்கும்போது சில செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, வி ஆர் இன் திஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன மேன்ஷனில் படுத்து கிடக்குறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கேட்டால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறது. மை ஃபேஸ் திஸ் என்டையர் இயர். இஃப் தே டோல்ட் யூ தட் திஸ் would stop the virus, you would wear it. மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ் இதெல்லாம் போடுங்கன்னு சொன்னால் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் த ஸ்ப்ரெட், டர்ன் ஆஃப் யுவர் டிவி. பயம்புறுத்துறது டிவி மட்டும்தான், அதை நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. கீப் வாட்சிங் த நியூஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ கான் பி லுக்கிங் எ வீக் ஃப்ரம் நவ். ஃபுல்லாக டென்ஷன் ஆகி ஃபுல்லாக பயத்தில் அப்படியே சுற்ற வேண்டியதுதான். Mainstream media 1920-2020 cause of death, the truth. கொரோனா வைரஸ் ஃபேக் பேண்டமிக் பற்றி நிறைய பேருக்கு தெரிய அவங்க ஃபோர்ஸ் ஆகி அவங்களே ஒரு டைமில் அட்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது இந்தியாவிலே கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஃபேக் பேண்டமிக். இது நம்ம கவர்மெண்ட் எல்லா வேர்ல்டு கவர்மெண்ட் மாதிரி தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டேஜில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியலன்னா இப்போ இருக்க மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஃபேக் ஸ்டஃப்லாம் சொல்லிவிட்டு உண்மை மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. நாட் ஈவன் த ட்விலைட் ஜோன் இஸ் ஸோ காட். மீடியா வெயிட்டிங் டு டெல் எவ்ரி ஒன் த நியூ கோவிட் டெத் ரேட்ஸ் ஆஃப்டர் த ரயோட்ஸ். அந்த கலவரம்லாம் சம்திங் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே யூஎஸில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வாட் டு யூ கெட் வென் யூ ஸ்பெல் பேண்டமிக் பேக்வர்ட்ஸ். எப்ஸ்டீன் டிடன்ட் கில் himself but millions of people have already died from COVID. But did they really though? எப்படியோ இறந்தவங்களெல்லாம் பிடிச்சி கோவிட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண வேண்டியது. We had a flu vaccine for 78 years. We still have the flu. Are you awake at? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேயே. வேக்சின்ஸ் எப்பயுமே வேலை செய்யாது, ஃப்ளூ ஷாட்ஸ் எப்பயுமே வேலை செய்யாது. இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான். சும்மா ஃப்ளூ ஷாட்ஸ் அப்படின்னு சில விஷயம் போடுவாங்க. இதே மாதிரி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக போட்டுட்ருப்பாங்க. இந்த ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஃபேக் தான். அதனால எந்த நல்ல விஷயமே நடக்காது. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேண்டேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா
அப்போயும் எடுக்காதீங்க. ரொம்ப டேஞ்சரஸ் இந்த விஷயம்லாம். அந்த வேக்சின்ஸ்லலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள். வேக்சின் பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் இல்லைனா புக்ஸ் வேணால் நான் கீழே அதையும் சேர்த்து லிங்க் பண்ணுறேன், படித்து பாருங்கள். மெயின்ஸ்ட்ரீம் சொல்கிறத நம்பாதீங்க, நல்லது கிடையாது வேக்சின் நம்ம பாடிக்கு. ஹாப்பி பர்த்டே சாங் டேஞ்சர் when you're running out of reasons to fear a fake pandemic. மெயின்ஸ்ட்ரீம்னா அப்படி தான் இருக்கும். சோஷியல் டிஸ்டன்சிங் பிகாஸ் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கேமராஸ் ஆர் நாட் as effective if people are close together. இது ஆக்சுவலாக எனக்கு ஃபேக்டானு தெரில, ஆனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன்லாம் வேலை செய்யணுன்னா எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நிற்கணும். பக்கத்தில் நின்னோம்னா கேமராலாம் ஒழுங்காக ஃபேஸ் டிடெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அக்யூரேட்டானு தெரில, பட் இருக்கலாம். when you realize the company working on COVID-19 treatment is called Gilead, which is the same name of the dystopian totalitarian society in the Handmaid's Tale. இந்த ரெஃபரன்ஸும் எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி அப்புறம் பார்க்கலாம். ஏதோ ஒரு பேண்டமிக் மாதிரியான ஏதோ ஒரு சீனில் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று எல்லாமே ப்ரெடிக்டிவ் ப்ரோக்ராமிங் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் த கொரோனா வைரஸ் தட் இஸ் ஸ்கேரி, இட்ஸ் ஹவு பிரெயின் வாஷ்ட் அண்ட் ஈஸிலி மேனிப்புலேட்டட் த மாசஸ் ஆஃப் பீப்புள் கேன் பிகம். உண்மையிலே நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண சீசனல் ஃப்ளூவை வச்சுட்டு இவ்வளோ பயங்காட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள்லாம் இவங்கள டிபெண்ட் பண்ணி இவங்க தான் ட்ரூத்துக்கு இவங்க தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பயத்தை வச்சு அவங்க என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்குவாங்க. என்ன இவங்களால பண்ண முடியுன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். வாட் யூ இன் ஃபார் ஐ லெஃப்ட் மை ஹோம் அண்ட் வெண்ட் ஃபார் அ செகண்ட் வாக். Quarantine things. So what did we learn during quarantine? Government overreach is real. Zoom தான் பண்ணும் போல இருக்கு. We weren't from home of brave to home to government slave. We need to refresh tree of liberty. So many sheep are willing to give up their rights because of little fear. உண்மையிலே குழந்தைங்களாம் நினச்சது பேசினாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஹவு கேன் ஐ end the lockdown, grow this backbone. சிம்பாலிசமில் சொல்கிறாங்க. எது கேளுங்க, அமைதியாக சீப் மாதிரி போகாதீங்க அந்த மாதிரி. சார் கேன் யூ டெல் அஸ் ஹவு யூ காட் COVID-19? அவர் தான் ஆக்சிடென்ட் ரியல். இப்போது கொரோனா வைரஸ்னு சொல்லிட்டு டெத் கவுண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நிறைய கவுண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லலாம் வேறு மாதிரி தான் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு காசுனால இறந்துருப்பாங்க, ஆனால் COVID-19 போட்டிருப்பாங்க டெத் சர்டிஃபிகேட்டில். அமேசான், வால்மார்ட், கவர்மெண்ட், COVID-19, ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் இருக்கிறது மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த அமேசான் நினைக்கிறேன், அமேசானோட ஓனர் யாரோ ஒரு ஓனர் தான், பேர் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஓனர் வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து ஆன்லைன் அப்படின்றனால அது மட்டும் ஓப்பனில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால செம லாபம் இருக்குது. drawing to scale of COVID-19 virus and the wave of your cloth masks. Virus cloth mask feel better now. அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன் இல்லையா, ஃபென்ஸ் போட்டு காற்று தடுக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் சும்மா ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன். இந்த மாஸ்க்னாலேயோ இவங்க சொல்கிற சோஷியல் டிஸ்டன்சிங்னாலேயோ எதுவுமே ஆக போகிறதில்ல, ரெண்டுமே வேஸ்ட்டு தான். ஹோல் ஜேர்ம் தியரியும் ஒரு ஸ்டூப்பிடான லாஜிக் தான், ஒரிஜினல் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது ஜேர்ம் தியரிக்கு. இஃப் ஐ ஹாவ் டு டேக் அ வேக்சின் டு கீப் மை ஜாப் ஆர் அப்ளை இன் ஸ்கூல், தென் இன் மை ஒப்பீனியன் தட் இஸ் ஃபோர்ஸ்ட் வேக்சினேஷன். A small percentage of people receiving these vaccines will die. For those people, forced vaccination is actually forced lethal injection. Ronald Benty. கண்டிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ்லாம் இப்போ இருக்க மாதிரியே அமைதியாக இதே மாதிரி இருந்தாங்கன்னா, ஒபீடியண்ட்டாக கவர்மெண்ட் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபோர்ஸ் வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க ID 2020 இன்வால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது.
ஐடி 2020 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை பில்கேட்ஸ் வந்து இந்த ஃபேக் பேண்டமிக் திங்க விடாமல் இதிலே எல்லாத்தையுமே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சானா, ட்ரை பண்ணான்னா எல்லா கவர்மெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி கரப்டட் கவர்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. அந்த ஆள் கொஞ்சம் ட்ரை பண்ணான்னா போதும், எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஐடி 2020 யூஸ் பண்ணி மேண்டேட் பண்ண வச்சுருவாங்க. இப்போது சில கண்ட்ரிஸ்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட்ஸில் எல்லாமே வேக்சின் போட்டிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி ஐடி 2020 இந்த COVID-19 வேக்சினில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், ஃப்யூச்சரில் டைம் தான் சொல்லுவோம் என்ன நடக்க போகுதுன்னு. Found a copy of the government plan to reopen the economy, not sure if it's state or federal. சத்தியமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. எலைட் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக போயிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ஸ் எல்லாமே. ரிமெம்பர் 15 days to slow the spread, that was 70 days ago. ஃபஸ்ட்டு குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. This is what virologists wear to protect themselves from a virus. Don't worry though, your bandana probably works too. இந்த மாதிரி தான் மூவிஸ்லேயே இந்த மாதிரி தான் சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இங்கே டெட்லி பேண்டமிக் அப்படின்னு சொன்னால் கூட 10 ரூபா மாஸ்க்கு போட்டுட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது சேஃப் அப்படின்றாங்க. There I fixed it, safe from exhaust now. Fake pandemic ரொம்ப காமெடி. This is the mask needed to prevent virus inhalation and absorption through the eye. This is mind control device. If masks work, why are some states forcing their businesses to remain closed? If masks don't work, why are people being forced to wear them? லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா ஃபேக் பேண்டமிக்கை நம்மளே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு எ மாஸ்க். ஒரு கேட்டு மட்டும் தனியாக இருக்குது. If 2020 was a hula hoop, me trying to enjoy memes instead of worrying about crazy shit that going on in this world. Okay, sorry about that. அங்கே ஸ்ட்ரீட் டாக்லாம் திடீர்னு கத்திட்டு இருக்கு. House arrest quarantine. Corporate needs you to find the difference between this picture and this picture. They are the same picture. ரெண்டுமே ஒன்று தான். This is what virologists wear to protect themselves. Corona in media, corona in real life. Proof that covering your face won't save your life. Me trying to figure out how everyone claims to not trust the government and media, yet every time there is a big crisis they trust the government and media. Half truthersலாம் இந்த மாதிரி தான், half work peopleலாம். மற்ற டைம்லாம் எதுவுமே நம்ப மாட்டாங்க கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாத்தையுமே. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி பயமுறுத்தினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிட்டு போவாங்க. We live in the world that's made up of fake people, fake food, fake medicine, fake weather, fake news, fake history, fake pandemic, fake revolution, fake spirituality, and wonder why people hate the truth. இன்னும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும், ஃபேக் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் குளோப் மாடலில் போட்டிருக்கணும். Burqas are horrible symbol of silence and oppression. Face masks are virtuous. There's nothing symbolic or oppressing about them. இது அப்போ இது இப்போ. சும்மா ஃபேக் பேண்டமிக் அப்படி சும்மா சொன்னோம்னா போதும், உடனே எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து மாட்டிக்குவாங்க. வாட் யுவர் ஃபேஸ் மாஸ்க் சே அபவுட் யூ? ஐ ஆம் an obedient slave who obeys their master's command. I have the IQ of a goldfish. The government has authority over my body. It's been okay, wait a second. I've been watching the Kardashians for the past 10 years and I have absolutely no idea what the fuck is going on in the real world. Mainstream watchers, இதையும் கொஞ்சம் எடிட் பண்ணி இந்த இடத்துல பிக் பாஸ் 4னு போட்டுருணும். How can you tell if someone is indoctrinated in idiot in 2020? They will be wearing a infested face diaper while believing their heroes or saving the people's lives. நிச்சயமாக அந்த 10 ரூபா மாஸ்க்லாம் போட்டுட்டு காமெடியாக சுற்றிட்டு இருக்காங்க.
Today, this man was arrested in New Jersey for working out in a gym, but these six offenders were let out of jail. Still think this is about keeping you safe. நிஜமாகவே நிறைய பேரை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக் பேண்டமிக்காக. ஆனால் இந்த மாதிரி சிலர்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி சும்மா அரெஸ்ட் பண்ணுறதில்ல, ஜெயிலே தூக்கி போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. இங்கே ரியல் லைஃபாக இல்லை ஏதோ ஒரு காமெடி ஷோவான்னு தெரில. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. சாரி ஃபோக்ஸ், த பீச் இஸ்ன்ட் சேஃப், ப்ளீஸ் கோ டு வால்மார்ட். இதுவும் ரியலாக நடந்திருக்கு. பீச்லலாம் விடாமல் இந்த மாதிரி செக்யூரிட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நெவர் பை அ மாஸ்க் அட் அ thrifty store. This is the new normal. Every ad, commercial and news sports now has the line the new normal in it. It is textbook social conditioning. Introduce an idea and keep repeating it until it is accepted as normal. குளோப் எர்த் வந்துச்சு இல்லையா, நம்ம ஃப்ளாட் எர்த் ரியல் வேர்ல்டுக்குள்ளே. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பெருசாக ஒரு பொய் சொல்லுங்கள், அதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குவாட் இருக்கும், ஹிட்லர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொய்யை வந்து ரொம்ப பெருசாக சொல்லணும், அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா எல்லாருமே அதான் நார்மல், அதான் ரியல்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. இதுதான் குளோப் எர்த் மாடல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பீட் த வைரஸ், ப்ராக்டிஸ் மீடியா டிஸ்டன்சிங். அந்த டிவியை போட்டு உடைங்க. வாஸ் 2020 a good year? For who? The human race? No. People that make memes? Yes. இந்த இடத்துல எலைட்ஸ் அப்படின்னு போட்டுருணும். ஃபார் எலைட்ஸ்? எஸ். அவங்க பண்ணுறதுலாம் இந்த டைமில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. If the government doesn't want you to grow a garden, it is time to grow a garden. Attention customers. By order from the state of Vermont, items in this non-essential area are not available for purchase. இதெல்லாம் சீட்ஸ், கார்டனிங் திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் இங்கே யூஎஸ்லேயா கனடாலேயான்னு தெரில, இங்கே சம்திங் எங்கேயோ நடந்திருக்கு. பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கன்சர்ன் அபவுட் த வைரஸ், கன்சர்ன் அபவுட் டிஸப்பியரிங் ஃப்ரீடம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நியூ நார்மல் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா ஃப்ரீடம் ஃபுல்லாக போயிடும், எல்லாரையுமே ஒபீடியன்ட் ஸ்லேவ்ஸ் மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போது சீப்ஸ் ஃபுல்லாக 90% வந்து 99% வந்து சீப்ஸாக இருக்கனால நம்ம வந்து நார்மலாக எதுக்கு ஜெர்ம் தியரியவே ப்ரூவ் பண்ணல, எதுக்காக மாஸ்க் போடணும், இன்னும் அந்த வந்து ஐசோலேட்டே பண்ணலை, அதெல்லாம் எதுக்காக நம்பணும், அந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா, இது பேசிக்கான கொஸ்டின் கேட்டோம்னா கூட 99% வந்து சீப்ஸாக இருக்கனால நம்ம வந்து ஏதோ ஒரு சட்டத்தெல்லாம் ஃபுல்லாக தூக்கி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் மாதிரி தான் பப்ளிக்கில் தெரியும், ஒரு நார்மலான கேள்வி கேட்டால் கூட. அந்த மாதிரியான ஒரு மோசமான வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பேசிக் ஸ்டஃப் கூட நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாருமே ஒபீடியண்ட்டாக போயிட்டு இருக்கணும். அதுதான் இங்கே இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரீடம் படிப்படியாக போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஃபேக் பேண்டமிக் பற்றி எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், எல்லாருக்குமே அதை பற்றி சொல்லணும். அப்போ தான் மெயின் ஸ்ட்ரீம் பிலியர்ஸ் கூட இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரூத் சீக்கர்ஸாக மாறுவாங்க. அப்போ தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அவங்க பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த முடியும். தடுத்து நிறுத்த நம்ம ட்ரை கூட பண்ணலன்னா அவங்க அசால்ட்டாக நியூ நார்மலாக கொண்டு வந்துடுவாங்க. அசால்ட்டாக ஐடி 2020 இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயத்தை மேண்டேட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே டோட்டலாக நம்ம கையில் தான் இருக்குது. 2019 no fear, we are gonna storm area 51. 2020 oh my god, a virus with a 98% of survival rate. திருச்சி ஓடிட்டுருக்காங்க. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது ஏரியா 51 ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. வேர்ல்டில் மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ் தான் அதிகம். பயம்புறுத்துனா போதும், எல்லாருமே நம்பிட்டு அமைதியாக போயிடுவாங்க. கோவிட் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. Me, when someone asks if I am afraid of catching the Rona when they see me without a mask or not social distancing. Coronavirus ஒன்றுமே ஆக போகிறதில்ல, பயப்படாதீங்க. கொரோனா வைரஸ் ஒரு டெட்லியான டிசீஸ் கிடையாது. உங்கள் பக்கத்தில் யாராவது மாஸ்க் இல்லாமல் இருக்காருன்னா அவருக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எதுவும் தெரியாமல் அலையிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. மாஸ்க் போட்டு அலையிறவங்கள தான் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்.
பிக்சர்ஸ் ஆஃப் மீ வேரிங் எ மாஸ்க் அவுட் இன் பப்ளிக் எதுவுமே கிடையாது. ஆனால் சில ஏரியாஸ்லலாம் இப்போ ரொம்ப ரூல்ஸ் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. மாஸ்க் இல்லைனா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இதுக்காகவே மாஸ்க் கொஞ்சம் தூரம் போட்டு தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இது வெறும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். நியூ நார்மல்னு சொல்லிவிட்டு அவங்க இது எல்லாத்தையுமே பர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கொஷின்ஸ் எதுவும் கேட்கலன்னா, ப்ரொட்டஸ்ட் எதுவும் பண்ணலைன்னா, இப்போது நார்த் இந்தியாவில் கூட ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஃபேக் பேண்டமிக் பற்றி தெரிய வரணும். அப்போ தான் கவர்மெண்ட் எடுத்து கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் நியூ நார்மல் வர்றதை தடுப்பாங்க. இல்லைனா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும், கைமீறி போயிடும். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அஸ் எ ட்ரூத் சீக்கர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகக்கூடாது. இது எல்லாமே பேசிக் ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக்காக ஒரு ட்ரூத் சீக்கர்னால் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணணும். ரியோட்ஸ் ஆர் கெட்டிங் போரிங் நவ். வி ஆர் ரெடி ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஃப்ளாக் ஃபேக் நியூஸ் ஹோக்ஸ். தேங்க்யூ. இது வந்து ஃபஸ்ட் யூஎஸில் நடந்துட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துச்சு இல்லையா, குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மாதம் கழிச்சு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்தது. இஃப் யுவர் மாஸ்க் ட்ரூலி ஒர்க்ஸ் then you wouldn't care if other people wear them. இதே தான் அந்த ப்ரோ வேக்சின்ஸும் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்க் போட்டு சுற்றுற மெயின் ஸ்ட்ரீம் பிலீவர்ஸும் இதுதான் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போடுறீங்க. அதுதான் அந்த ஜேம் தியரியோட பேசிக் பிலீஃபே. எதுக்காக மற்றவங்க போட்டால் என்ன, மற்றவங்க போடலன்னா என்ன, அது எதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது? ப்ரோ வேக்சர்ஸும் இதே மாதிரி தான் யோசிப்பாங்க. என்ன லாஜிக்னே தெரில. அது ஜேம் தியரி படி பார்த்தா கூட அந்த லாஜிக் வந்து செட்டே ஆகல, தப்பாக இருக்குது. ஸோ லெட் மீ see if I understand this. You cannot see if you cover your eyes. You cannot hear if you cover your ears. But you can breathe if you cover your nose and mouth. I cannot believe it's Rio season already. I still have my COVID-19 decorations app. ப்ராக்டிஸ் மீடியா டிஸ்டன்சிங். அதுதான் கண்டிப்பாக இதுதான் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும் போல இருக்குது. ப்ராக்டிஸ் மீடியா டிஸ்டன்சிங். மாஸ்க் ஃபார் ஸ்ப்ரே பெயிண்ட். மாஸ்க் ஃபார் asbestos ஃபார் மைனிங். மாஸ்க் ஃபார் த டெட்லியஸ்ட் வைரஸ் இன் ஹிஸ்ட்ரி. கலராக போட்டு அடைஞ்சிட்ருக்காங்க. இது டாக்டர் ஃபவுச்சி தானே, ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் இருந்தாலும் அந்த ஆளோட ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பாருங்கள். So instead of touching the plastic buttons like everyone else, I touch the plastic wrap like everyone else. இது என்ன மாதிரி, இதுவும் ஒரு ஸ்டூப்பிடான ஒரு லாஜிக்காக இருக்குது இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தா. ஈஸி டு ஸ்பாட் தோஸ் ஹூ வாட்ச் CNN. இந்த இடத்துல தோஸ் ஹூ வாட்ச் மெயின் ஸ்ட்ரீம்னு போடணும் எடிட் பண்ணி. எவ்வளோ பயத்தில் அலையிறாங்க. வாட் யூஆர் டோல்ட் பேனராய்ட் பீப்புள் லுக் லைக். வாட் பேனராய்ட் பீப்புள் ஆக்சுவலி லுக் லைக். மாஸ்க்லாம் போட்டுட்டு பப்ளிக்கில் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. த பிக்கஸ்ட் வைரஸ் ஆன் எர்த் இஸ் ஸ்டில் ஹியூமன் பிஹேவியர். மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்க் குப்பைகள் எல்லா இடத்துலையும். when World War III doesn't send the world into complete chaos. Coronavirus. Celebrity stay home, it's easy. Also celebrity homes. அவங்க ஊரே அவங்க வீடே ஏதோ பெரிய ஊர் மாதிரி இருக்கும். COVID-19 cheap mask. When you inform CP, an airborne virus can also get into their eyes. இதுவும் ஆக்சுவலாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு நியூஸ் அவுட்லெட்டில் தான் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. கொரோனா வைரஸ் வந்து குவாரண்டைன் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. இந்த என்ன நியூஸ்னால், ப்ரீத்திங்கில் மட்டும் இல்லை, ஏரில் மட்டும் இல்லை, நம்ம கண்ணிலே கூட வந்து வைரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாக இந்த கொரோனா வைரஸ் ஃபுல்லாக காமெடி தான். If anything can be used as a mask for COVID-19, it's not about safety, it's about compliance. ஏற்றுக்கிறது, ஒபீடியண்ட்டாக போகிறது. இதே தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. வேர் அ மாஸ்க் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் அ வைரஸ். இஸ் திஸ் ஜென்ரேஷன்ஸ் ஹைட் அண்டர் யுவர் டெஸ்க். எர்த்குவேக் வந்தாலாம் டெஸ்க் அடியில் ஒழிஞ்சிக்கோங்க, சேஃப் ஆகிடுவீங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சேவ் அ நியூ நார்மல் ஒன் மோர் டைம். When you don't want to breathe on another man but you still almost get naked and roll around with him,
and his bodily fluids while trying to choke him. Boxing ஏதோ ஒன்று UFC. This is what virologist wear. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. Imagine if you will an entire country so ignorant that the people willfully give billions of dollars in order to elect rich criminals to rule over their life and steal their money but still believe they are free. பேசிக்காக பாலிடிக்ஸ் வந்து இதுதான். ஒரு சின்ன பேராகிராஃபில் சொல்லிட்டாங்க, எந்த பொலிட்டிஷியனுமே நல்லவங்க கிடையாது. அதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் ஓட்டுக்கு போடுறதுக்கெலாம் போகவே மாட்டாங்க. 6 years they couldn't afford clean water for Flint, Michigan, but in 6 weeks they found $2 trillion for this damn virus. Actually அந்த டீட்டெயில் எனக்கு தெரில, so I'm skipping. Let me get this straight, you hide from the virus all year, mass social distancing, track and trade, but you are going to have the virus injected into your bloodstream. வேக்சின்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதெல்லாம் போடவே மாட்டீங்க. இந்த சில வேக்சின்ஸில் எல்லாமே என்ன டிசீஸை உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டிசீஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த வேக்சின்குள்ளே இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த லைன். ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்ட் 1 இந்த சீரீஸில் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீம் ரிவ்யூஸ் நிறையா பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த மீம்ஸுக்கும் வேணால் நான் லிங்க்ஸ்லாம் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஹாப்பி ரிசர்ச்சிங். பாய்.